ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃபன்னி விலாகஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று கிரிவலம் போனோம் திருவண்ணாமலைக்கு. அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியிலேருந்து தான் போனோம். காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 180 ருபீஸ் ஆணுச்சு. 2 பேர் போனோம், நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். அது ட்ராவலிங் டைம்லாம் ரொம்ப சூப்பராகவே போச்சு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, போகிறப்ப தான் பஸ்ஸு கொஞ்சம் கவர்மெண்ட் பஸ் தான் கிடச்சிது. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மற்றபடி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ட்ராவல் டைமிங். அப்புறம் அந்த கோயிலில் சாமி கும்பிட்றது எல்லாமே. நான் என்ன டிக்கெட் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பஸ்ஸோட டிக்கெட்டு தான் காட்டுறேன் உங்களுக்கு. 180 ருபீஸ் 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 90 ருபீஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோவில் வந்தாச்சு. ட்ராவலிங் டைம்லாம் போயிட்டுருக்கோம். இந்த நேச்சரை நல்லா இது பண்ணிவிட்டு ரசிச்சுட்டு வந்தேன். லவ் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஐ லவ் நேச்சர். ஸோ நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நேச்சரை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். வர வழியில் நடுவில் என்னென்னாக்கா, இது யாருக்கு ஜன்னல் ஒரு சீட்டு கிடைக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓடி போய் நம்ம பிடிச்சி ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சாச்சு. அதனால் ஜன்னல் ஒரு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பித்தாக்கா அப்போ தான் ரொம்ப நேரம் நடன்னு நடந்து போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி கோயில்கிட்ட வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த மலையெல்லாம் ரொம்ப நேச்சராக நல்லா இருந்துச்சு. நேச்சராக தான் கோயிலும் இருக்குது, அதனால நல்லா தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிடுவோம். எனக்கு அதாவது நான் போனது பார்த்திங்கன்னா கிரிவலம் வந்து ஃபஸ்ட் டைம். நேற்று வந்து ரொம்ப ஸ்பெஷல் வேறு, பௌர்ணமி அதெல்லாம் வேறு இருந்துச்சா, அதனால் ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வீடியோ என்னடா வாய்ஸ் இப்படி போடுறானே கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால போக போக தான் பழகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கைஸ், ஓகேவா? இதுதான் நம்மக்கிட்டேருந்தே ஒரு வேண்டுதல் ஆர் நம்மளோட குறிக்கோள், நோக்கம் எல்லாமே அதே தான். போனப்போ ஒரு செருப்புக்கு வந்து டோக்கன் போட்டுக்கிட்டு செருப்பு போட்டாச்சு. ஒரு 20 ரூபா 20 ருபீஸ் ஆணுச்சாங்க. அப்புறம் டோக்கன் போட்ட அப்புறம் போனாக்கா நிறையா க்ரௌடெலாம் நிறையா இருந்துச்சு. நிறையா பீப்புள் பார்த்தேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரோ மேக்ஸிமம் தெரியாதவங்களாம் இருக்காங்க. ஒரு சிலர் 2 பேர் 2-3 பேர் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. மற்றபடி லஞ்சுக்கு வந்தாக்கா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டோம். இந்த 50 ருபீஸ் ஆணுச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸு. 2 வாங்கி கட்டுன்னு கட்டியாச்சு. அப்புறம் மாதிரி ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் இருந்துச்சு. மற்றபடி நான்வெஜ்லாம் ஒன்றும் இல்லை. நான்வெஜ் ஹோட்டலெல்லாம் இருந்துச்சு. நேற்று பௌர்ணமினால் வெஜிடேரியன் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். க்ரௌடோட பிக்கை ஒரு ஃபோட்டோ எடுத்து க்ரௌடெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது கிரிவலம்னு சொல்லுவாங்க. கோயிலை நோக்கி போகிறோம். ஒரு எண்டு காடே இல்லையாடா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஒரு என்ன சொல்கிறது, கோயில் பக்தி அந்த மாதிரி நினச்சிட்டு நல்லா போணுச்சு. ஃபஸ்ட்டு கோபுரத்தை பார்க்குறீங்க இப்போ. அப்புறம் வேறு ஒன்று, ஃபஸ்ட்டு கோபுரத்தை தாண்டின அப்புறம் அங்கே இது என்ன சொல்கிறது, பந்தம் இருந்தது. அதில் வந்து சூடத்தை போட்டுக்கிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அப்புறம் என்ன, நிறையா மக்கள் இடிச்சிட்டு போனாங்க. இதை மட்டும் கொஞ்சம் என்னோடய ஃபீட்பேக் பார்த்திங்கனாக்கா, நடப்பாதை வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது அதுக்கு பொதுமக்களும் காரணம், நானும் காரணம் தான். நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பலை. அதை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் நடப்பாதை வந்து இதான் நம்ம பிக்கு. ஆக்சுவலாக நான் கிரிவலத்துக்கு வர ஐடியாவே எனக்கு இல்லை. அதாவது சிவனை டேரெக்டாக கூப்பிட்றதுனால, அதாவது எனக்கு மனசாட்சி படி சிவனை டேரெக்டாக கூப்பிட்டா மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் கிரிவலத்தையே ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணேன். அது கான்செப்ட் கேட்டிங்கனாக்கா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதை நீங்கள் வேணால் கமெண்ட்டில் என்னை கமெண்ட் பண்ணுங்கள், அதை வேணால் சொல்கிறேன். கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். கேட்டால் சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கிரிவலத்துக்கு வந்தாக்கா இது வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் பண்ணாக்கா ஒரு கோலி சோடா குடித்தோம். ரொம்ப நடந்தது, டயர்டாக இருந்தது. அதனால் ஒரு கோலி சோடா ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு திருப்பியும் வாக்கை கண்டினியூ பண்ணியாச்சு. கோலி சோடா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.
குடிக்கிறதுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஆர்ச்சு ஒரு கோயிலுக்காக. அதே அது சைடு டிபார்ட்மெண்ட்டு கோயில் உள்ளேயே ஒரு கோயில் இருந்துச்சு. சுற்றிலும் பார்க்க கோயில் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி கோயிலும் மக்களுமாக தான் இருந்தாங்க. ஏன்னா பௌர்ணமியில் ரொம்ப ஸ்பெஷல். ஸ்னாப் சாட்டில் ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம். அதுக்கப்புறம் இந்த இது ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த வாட்டி கூப்பிட்டாலும் வருவேன். நடுவில் ஒரு பாதாம் பால் ஒரு டீ குடித்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் வாக்கை கண்டினியூ பண்ணியாச்சு கிரிவலத்தை. வேறு என்ன, எல்லா மக்களும் போயிட்டே இருக்காங்க. தரிசனம் ஒரு கிரிவலம். எல்லாம் சிவன் எல்லாம் அவன் செயல் அந்த மாதிரி ஏதோ நடுவில் கொஞ்சம் வளர்றேன், எனக்கே தெரியுது. என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, வீடியோக்குள்ளே வந்தாக்கா திருப்பி நட வெறும் காலடி தடம் தான். அதாவது வண்டி அதெல்லாம் பெருசாக மேஜராக பார்க்க முடியல. ஆக்சுவலாக நான் சாதாரண நாளெலாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஏரியாவிலே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குமா. அதனால் நேற்று கிரிவலம்னால டிராஃபிக்கே பெருசாக பார்க்க முடியல. ஒன்லி பீப்புள் மட்டும்தான் வராங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு நிறையா மக்கள் பார்த்ததுனால. அப்புறம் என்ன, எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸு எல்லாமே நிறையா பேர் வந்தாங்க. வேறு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைம் மாதிரியே எனக்கு தெரியல. மேலே மூணுலாம் பௌர்ணமினால் நிலாவை பார்த்தாச்சு. நிலாவை பார்த்து கொஞ்சம் அதை ஒரு ஸ்னாப் மாதிரி எடுத்து அது தனியாக இருக்குது. அப்புறம் நடந்து அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த டைலாக்லாம் ரைமிங்காக சொல்கிறேன், ஏதோ நல்லா இருக்குது வீடியோ ஓட்டுறதுக்காக சொல்கிறேன்னு நீங்கள் யாரும் நினச்சிக்க வேண்டாம் தப்பாக. அப்படி தப்பாக நினச்சின்னா அது உங்கள் தப்பு, ஓகேங்களா? அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிறையா கோரஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்லோகன்லாம் சொல்லிட்டுலாம் போனாங்க. அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஓம் சக்தி ஓமு அது இல்லை, சக்தி இல்லை நமச்சிவாயோ என்னமோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கனாக்கா சாய்பாபா பக்கத்துலேயே மண்டபம் ஒன்று இருக்கு. அங்கே வந்தாக்கா ஒரு சில ஃபோட்டோஸ், அதாவது கடவுளோட முறைகள் அப்படிலாம் இருந்தது ஃபோட்டோஸ்லாம். அது ஒரு லைட்டாக ஒரு ஸ்மால் வீடியோ ஒன்று எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுது வீடியோ அப்படின்ட்டு, பீக் ஆகுதா இல்லை வீக் ஆகுதான்ட்டு. அப்புறம் வேறு என்ன, என்ன சொல்கிறது, நிறைய பேர் போகிறாங்க. ரொம்ப நேரம் நடந்தது வந்து கால் வலிச்சுதா. அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்தது. அங்கே உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அங்கே உட்காந்து வந்தாக்கா அங்கே ஒரே நல்லாயிருக்குன்னாங்க. அங்கே ஒரே ரெட் லைட் ஏரியா மாதிரி இருந்தது. பட் ஆனால் தப்பாக சொல்லக்கூடாது, சாமி ஏரியாவில் ரெட் கலர் லைட் எரிஞ்சுது. அதனால் அங்கே உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்தாக்கா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் உட்காந்து வந்தாச்சு. திருப்பியும் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவலத்தை போயிட்டு தான் இருக்குது. கிரிவலத்துலேயே இதெல்லாம் இருந்தது. இந்த ரீசெண்டாக ஐ லவ் சென்னை அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று இருந்துச்சு. அது என்ன எதுன்னு படித்து பார்க்கல, ஞாபகம் இல்லை, படித்தது ஞாபகம் இல்லை. இப்போ ஞாபக மறதி காரணத்தினால் அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து விட்டு அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக வரும். அதை வேணால் பார்த்து ரசிச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க அன்னதானமாக. அதை வந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அந்த டைமு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் க்யூவில் போய் வாங்கிட்டு வந்தாப்புல. ரெண்டு வாட்டி 2-3 வாட்டி வாங்கினாப்புல. அவனும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ வீடியோ நம்ம திருப்பியும் அதாவது ரெஸ்ட்டு ரொட்டீனாக நடக்கலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி தான் நடந்தோம். ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணோம்னாக்கா ஃபோனில் சார்ஜ் சுத்தமாக இருக்காது. அதனால் உங்கள் ஃபீட் கொஞ்சம் அரவரை வீடியோ